என்னையும் தருகின்றேன் ஏற்பாயோ, என்னையும் தருகின்றேன் ஏற்பாயோ, என் நிறை குறை அனைத்தையும் நீ காண்கிறாய், நீ காண்கிறாய். பலியில் நான் இணைவேன், வாழ்வை பலியாக்குவேன். திருப்பீடம் முன் நிதம் நானாகுவேன். பரம் யாசித்தேன், உனில் நான் வாழவே. நான் அல்ல நீ என்னில் வாழவே. உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே. இனி நான் அல்ல நீ என்னில் வாழவே. உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே. திருப்பாடல் 51. என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவர் முன்பாக இருக்கின்ற நாம் அவரை தாழ்ந்து பணிந்து வணங்குவோம். இந்த நற்கருணை ஆசீர்வாதம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது, நம்மை ஊக்கப்படுத்துகிறது, உற்சாகம் தருகிறது, ஆண்டவரோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது, மன ஆறுதல் தேறுதல் நம்பிக்கை கொடுத்து இந்த வாழ்வை புதிதாக மாற்றுகிறது. திருப்பாடல் ஆசிரியர் அற்புதமாய் இன்றைய இந்த வரிகளின் வழியாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து தன் இயலாமையை, தன் பலவீனத்தை, தன் குற்றம் குறைகளை ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிடுகிறார். ஆண்டவரே, நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன். என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன்பாக இருக்கிறது. என்னை கழுவி அருளும் ஆண்டவரே. என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி செபிக்கிறார். ஒரு சகோதரி தியானம் கொடுக்க சென்றிருந்த இடத்தில் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்ற பிறகு மனம் விட்டு ஃபாதர் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பணி செய்கிற இடத்தில், வேலை செய்கிற ஒரு இடத்தில் ஒரு நபரோடு எனக்கு ஒரு தொடர்பு வந்துவிட்டது. நான் வேண்டாம் வேண்டான்னு பல நேரங்களில் ஒதுங்கி இருந்தேன். எப்படியோ தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் என்னை நயவஞ்சகமாக ஆசைகளை காட்டி நானும் அந்த ஆசைகளுக்கு மயங்கி போய் என்னையே மறந்த நிலையில் ஒரு நாள் நான் தவறு செய்து விட்டேன் ஃபாதர். என் கணவனை நினைத்து, என் பிள்ளைகளை நினைத்து நான் ஒவ்வொரு நாளும் அழுது அழுது கதறிக்கொண்டிருக்கிறேன் ஃபாதர். ஐயோ, இப்பேற்பட்ட பாவத்தை நான் செய்து விட்டேனே. என் கணவனுக்கு நான் துரோகம் இழைத்து விட்டேனே. என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு அவப்பெயரை கொண்டு வந்து விட்டேனே. என் ஆண்டவரே, நான் செய்த என் பாவத்தை கழுவி தூய்மையாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், என் தீமை முற்றிலும் அகலும்படியாக என்னை கழுவி அருளும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கதறி கதறி செபித்தேன் ஃபாதர். ஆனாலும் கூட என் மனசில் இருக்கிற அந்த குறை நீங்காமல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அவமானமா இருக்குது ஃபாதர், குற்ற உணர்ச்சியா இருக்குது ஃபாதர். பிறகு அந்த பெண்மணிக்கு சில நல்ல அறிவுரைகளை சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லி, அவரை ஆறுதல் படுத்தி, நம்பிக்கைப்படுத்தி, திடப்படுத்தி, இனிமேல் ஒருபோதும் அப்படிப்பட்ட தவறை செய்யக்கூடாது. நீ ஆண்டவருடைய பிள்ளை, கடவுள் உன்னை தேர்ந்து கொண்டிருக்கிறார், நல்ல கணவனை, பிள்ளைகளை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார், நீ ஆசீர்வாதமாய் வாழ வேண்டியவள். தவறாக போய் உன் ஆசீர்வாதத்தை, உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய செயலை மகளே இனிமேல் ஒருபோதும் செய்யாதே என்று சொல்லி பரிகாரத்தை சொல்லி அனுப்பினேன். பிரியமானவர்களே, நாமும் குற்ற உணர்ச்சிகளோடு இருக்கிறோம் என்றால், தவறுகளில் பலவீனங்களில் விழுந்து போய் கிடக்கிறோம் என்றால், ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம்.
என் குற்றங்களை கழுவி தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே, என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என்னை கழுவி தூய்மைப்படுத்தி அருளும். நான் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறேன், இனிமேல் இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை என உறுதி செய்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உழைப்பவன் உள்ளங்கையில் உனை பார்க்கிறேன், ஏழையின் கண்ணீரில் உனை காண்கிறேன். உழைப்பவன் உள்ளங்கையில் உனை பார்க்கிறேன், ஏழையின் கண்ணீரில் உனை காண்கிறேன். உந்தன் திருமுகத்தை வீதியிலே, உந்தன் திருமுகத்தை வீதியிலே தினம் கண்டு என்னையே பலியாக்குவேன், பலியாக்குவேன். பலியில் நான் இணைவேன், வாழ்வை பலியாக்குவேன். திருப்பீடம் முன் நிதம் நானாகுவேன், வரம் யாசித்தேன், உனில் நான் வாழவே. நான் அல்ல நீ என்னில் வாழவே, உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே. இனி நான் அல்ல நீ என்னில் வாழவே, உன் வாழ்வாக என் வாழ்வை மாற்றுமே. இயேசு தெய்வமே, ஏற்பாய் என்னையே, தூயதாய் மாற்றுமே. இயேசு தெய்வமே, ஏற்பாய் என்னையே, தூயதாய்